நாங்கள் தட்டவை செய்ய போகிறோம். அதுக்கு உங்களுக்கு காட்டப்படும் நாங்கள் இப்போ தட்டவை செய்ய போகிறோம். தட்டவைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தட்டவைக்கு தேவையான பொருட்கள் முக்கியமானது உளுந்து தான். உளுந்து அரைச்சி வச்சுக்கோம், இந்த முழுசாக வச்சு வச்சுக்கோம். ரெண்டும் மக்களை இப்போ நாங்கள் தட்டவடை செஞ்சுக்கோம். அந்த தட்டவடை வெட்டினதை எடுத்து நம்ம எண்ணெய்க்குள்ள போட போகிறோம். காண்போம் எண்ணெய்க்குள்ள எடுத்து போட போகிறோம். இப்படியே மெதுவாக எடுத்து இப்படியே இதோட. ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் மது பிளாக்ஸ். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பருத்துற தட்டவடை பார்க்க போகிறோம். இதுக்கு மறுபேர் என்னென்னா பருத்துற வடைன்னு சொல்லுவார்கள். அப்படியான பருத்துற வடையை நாங்கள் இப்போ செய்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போக முன்னரும் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நாங்கள் தட்டவடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு காட்டப்போகிறோம். இப்போ பாருங்கள், நாங்கள் காட்டுறோம். பாருங்கள், இப்போ தட்டவடை செய்ய போகிறோம். தட்டவடைக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். தட்டவடைக்கு தேவையான பொருட்கள் முக்கியமானது உளுந்து தரோம். உளுந்து அரைச்சி வச்சுக்கோம், இந்த முழுசாக வச்சு வச்சுக்கோம். ரெண்டும் தட்டவடைக்கு தேவை. கருவேப்பிலை பிரித்து போட்டுக்கோம். பாருங்க, கருவேப்பிலை பிரித்து போட்டுக்கோம். அந்த கலர் கொடுக்கறதுக்கு தனித்தூள் வேணும். தனித்தூள், இந்த தனித்தூள் வேணும். தனித்தூள் இல்லாட்டி கொஞ்சம் டேஸ்ட்டு குறைவாக இருக்கும். அந்த முக்கியமான பொருட்கள் பெருஞ்சீரம் பாருங்க. பெருஞ்சீரம் காண்பிடும் பாருங்க. பெருஞ்சீரம் போடும். மற்றது வெங்காயமும் போடும். வெங்காயம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருவாங்க. வெங்காயம் நறுக்கி எல்லாத்துக்கும் சுவை ஊட்டியாக இப்போ உப்பு இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம். உப்பு இல்லாட்டி இந்த தட்டவடையும் டேஸ்ட் இருக்காது, ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. அது தண்ணி இந்த உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு அல்லது இப்படியே போதுமான ஒரு சட்டிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சட்டிக்கு மெட்டாங்க தட்டவடை உருட்டுறதுக்கு உருட்டுறது தட்டும் உருளையும் வச்சுக்கோம். பாருங்க, மற்றது எண்ணெய் பொறிக்கிறது எண்ணெய் உருட்டி தொட்டு உருட்டுறது எண்ணெயும் வச்சுக்கோம். அந்த கறி கலருக்கு தண்ணி வச்சுக்கோம். பாருங்க, இப்போ தட்டவடை நாங்கள் சேர்க்க போகிறோம். மக்களே பாருங்க, சேர்க்க போகிறோம். பாருங்க, இப்போ உளுந்து சேர்க்கிறோம். மாவுக்குள்ள இப்படியே இந்த அரைச்சி வச்சு உளுந்தா மாவுக்குள்ள கொட்டோம். இப்படி கொட்டினா தான் கலக்கலாம். அப்படி அப்படி உடைச்சி வச்ச உளுந்து களி வச்ச உளுந்து அப்படி அதையும் சேர்ப்போம். ஒன்று முடாமல் எல்லாம் முழுக்க சேர்ப்போம். சேர்த்துட்டோம். பாருங்க, அடுத்தது கருவேப்பிலை அது போடுவோங்க. இது போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டால் தான் கடிக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற கலர் ஊட்டுறதுக்கு தனிச்சத்தூள் சேர்க்கணும். தனிச்சத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும். காரம் குறைவாக இருந்தால் கொஞ்சம் 2 கரண்டி போடலாம். இல்லாட்டி காரம் கூட வேணும்னா 3-4 கரண்டிக்கிட்ட போடலாம். 4 கரண்டி எங்களுக்கு நாங்கள் இப்போ 4 கரண்டி போட போகிறோம். நாங்கள் கொஞ்சம் உரைப்பு சாப்பிட்ற கூட அது நாங்கள் 4 கரண்டி போட போகிறோம். போட்டுட்டோம். மற்ற பெருஞ்சீரம் நாங்கள் சேர்க்க போகிறோம். பெருஞ்சீரம் ஒரு 2 சேர்க்கலாம். பெருஞ்சீரம் 2 கையளவு எடுத்துட்டு பெருஞ்சீரத்தை அப்படி போட்டுட்டு மற்ற வெங்காயம் நாங்கள் ஃபுல்லாக போட்டோம். வெங்காயம் இருந்தால் தான் கடிபடும். நல்லா கடிபட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தட்டவடை ஃபுல்லாக வெங்காயத்தை கொட்டிட்டு உப்பு 2 கரண்டி போடும். 2 கரண்டி உப்பு 2 கரண்டி போடும். 2 கரண்டி போடும். உப்பு 2 கரண்டி போடும். கல் உப்பு போடுறதுல அரைச்ச உப்பு போடணும். அரைச்ச உப்பு போட்டாது இனி தண்ணி விட போகணும். தண்ணி விட்டுட்டு நாங்கள் இனி கிண்ட போகிறோம். பாருங்க, கிண்ட போகிறோம். அப்படியே நல்லா எல்லாம் கலக்கணும். கோதுமாவுக்கு எல்லாம் கலக்கி நல்லா அது மட்டும் கிண்டணும். அந்த பதத்தன்மை மட்டும் கிண்டணும். கிண்ணா தான் தட்டவடை பதமாக வரும். பதமாக காணாட்டி தண்ணி இன்னும் விட்டு கிண்டலாம். காணாட்டி தண்ணி விட்டு கிண்டலாம். தாருங்க, கிண்டுறோம். தாருங்க,
காணாடி தனித்தூள் போடலாம். சோப்பு கலர் ஆகிறாடி இன்னும் கொஞ்சம் தனித்தூள் போடலாம். உங்களை உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் தனித்தூள். யாழ்ப்பாணாக்கள் கொஞ்சம் தனித்தூள் கூட சாப்பிடலாம் உரைப்பு. யாழ்ப்பாணாக்கள் கொஞ்சம் உரைப்பு கூட தான் சாப்பிட்றது. நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு காரணம் இப்போ நாங்கள் இந்த மாவுன்ற இதில் தட்டில் நாங்கள் என்ன சாப்பிட்றோம் காரணம் பூசினா தான் மாவு கொஞ்சம் விழுவாடும். அந்த உரலுக்கும் பூசணும். உருண்டை உரல் பூசினா தான் நல்லா கலக்கி வைக்க இது வேணும். கலக்கி வச்சுக்கோங்க வேணும். அதெல்லாம் காட்டினா மிக்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம கலக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம இழுக்க போகிறோம். இப்போ ஒரு திருநாள் எடுத்து நீங்கள் இப்படி வச்சுட்டு காரணமாக இப்படி வச்சுட்டு நல்லா இழுக்கும். இதோட நல்லா இழுக்கும். இழுத்துட்டு நல்லா இழுக்கும். நல்லா சின்னனா இருக்கும். நல்லா சின்னனா இருக்கும். கொஞ்சம் முசாட்டி கொஞ்சம் ஒட்டி கொண்டு வருறாங்க. கொஞ்சம் ஒட்டி கொண்டு வருது. நல்லா இருக்கும். நல்லா அழகுது. நல்லா இருக்கும். நல்லா சின்னனா இருக்கும். நான் மொத்தமாக இருக்கக்கூடாது. சின்னனா இருக்கும். அது வந்து நல்லா இழுக்கும். அது இழுக்கும். இன்னும் இழுக்கும். இன்னும் இழுக்கலாம். நல்லா சின்னனா ஆக்கிட்டு வேலை சின்னனா ஆக்கிட்டு நல்லா சின்னனா ஆக்கணும். ஆக்கிட்டு இதை வந்து அந்த கொத்துப்பணி இருக்குது. அதனால் வட்டாட்டமாக வெட்டலாம். வட்டாட்டமாக வெட்டிட்டு வட்டாட்டமாக வெட்டிட்டு இப்படி எடுத்துட்டு சில தட்டுப்பட்டி தான் அப்படியே போடும். அப்படி போடும். அப்படி போடும். அப்படியே 4 வட்டாட்டம் அப்படியே திருப்பி வெட்டி எடுக்கும். இப்படி வட்டாட்டமாக வெட்டி எடுத்துட்டு அப்படியே பிய்யாமல் இருக்கும். பிய்யாமல் அடியாக இருக்கும். உங்களை தேவையான அளவு சின்ன நான் பெருசாக மட்டும்தான். உங்களுக்கு உங்களை சைஸுக்கு நீங்கள் வெட்டி கொள்ளலாம். உங்களை சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டி கொள்ளலாம். உங்களுக்கு எந்த அளவு பெருசாக இதோட இன்னும் பெருசாக வெட்டலாம். பிஏ பார்க்கவும் கவனமாக எடுத்துக்கொண்டால் இந்த நீட்டாக ரொம்ப இருக்கும். ரொம்ப இருக்கும். இதுக்கு முந்தி மட்டையில் அது நாங்கள் இதை திருப்பி எடுத்துட்டு திருப்பி நாங்கள் விட்ட போகிறோம்னா இருக்கும். இதுக்கு முந்தி பட்டம் மட்டையில் அதான் இருக்கும். இதை நாங்கள் திருப்பி எடுத்துட்டு கார் பக்கம் நாங்கள் செஞ்சு வர இது வெட்டினதை பார்க்க காரணம் நாங்கள் எழுப்புறோம். இந்த காரணம் இப்படி எழுப்போம். இப்படி இருக்கும். நல்லா சின்னனாக இருக்கும். இன்னும் சின்னனாக இருக்கும். சின்னனாகனா தான் நேராக வரும். நல்லா பிஞ்சாமல் வடிவாக இருக்கும். மீண்டும் வட்டி வட்டிட்டு இப்படி கொத்துப்பணியால் ரவுண்டாக வெட்டணும். ரவுண்டாக வெட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பெருசாக பண்ணலாம். சின்ன பண்ணலாம். உங்களை பொறுத்து வெட்டணும். இப்படியே பிய்யாமல் இருக்கணும். இப்படியே பிய்யாமல் கையில் என்ன பூசிட்டு எடுத்தீங்கன்னா இன்னும் பிய்யாமல் வரும். கையில் நாங்கள் என்ன பூச போகிறோம். பிய்யும் ஏன் நாங்கள் என்ன பூச போகிறோம். என்ன பூச போகிறோம். என்ன பூசினா கொஞ்சம் நீட்டாக வரும். என்ன பூசினா கை பிய்யாமல் இருக்கலாம். என்ன பூசினா இன்னும் பிய்யாமல் இருக்கலாம். இது பிந்தி தேவை இதை நாங்கள் கொஞ்சமாக சேர்த்து திருப்பி விட்ட போகிறோம்ல இருக்கும். இதில் ரெண்டு தான் இருக்குது. நாங்கள் திருப்பி நாங்கள் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இதை வச்சுட்டு
எண்ணெயை பூசலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறது எண்ணெயை பூசலாம். எண்ணெயை பூசினா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏயும் சின்னனாகும் தவட்டி சின்னனாகும் ஏதளவுட்டி ஊட்டி சின்னனாகும் ஆகினால்தான் பதமாக இருக்கும். தட்டவடையில் பதமாக இருக்கும். அதை நாங்கள் ஆர்வம் தான் என்னன்னா பாருங்க மக்களே, இப்போ நாங்கள் தட்டவடை செஞ்சுக்கோம். அந்த தட்டவடை வெட்டினதை எடுத்து நான் இப்போ எண்ணெய்க்குள்ள போட போகிறேன். பாருங்க, எண்ணெய்க்குள்ள எடுத்து போட போகிறேன். இப்படியே மெதுவாக எடுத்து இப்படியே இதோட சட்டியோட இப்படியே விடுவோம். அதான் நீட்டாக வரும். பாருங்க, நான் போடுறோம். பாருங்க, நீட்டாக வருது. பாருங்க, நீட்டாக வருது. பாருங்க, நான் போடுறோம். பாருங்க, நீட்டாக வருது. கழுவ விடக்கூடாது. கழுவ விடாமல் இதை எடுத்து இப்படி ஒரு பேப்பரை ஒன்று வச்சுட்டு நீங்கள் இதில் கழுவ விடாமல் அவங்கள அதெல்லாம் எடுத்து போடுவோம். வெளியில் கொதிக்குது. அங்கே கொதிக்குது. நல்லா கழுவ விடக்கூடாது. கொதிக்க விட்டுட்டு பச்சையாமல் இருக்கக்கூடாது. கொதிக்க விட்டுட்டு எடுத்து போடுவோம். இந்த கலருக்கும் எடுக்கலாம். நீங்கள் பாருங்கோ, இந்த கலருக்கும் எடுத்து போடலாம். பாருங்கோ, எடுக்க போகிறேன் நான். நாங்கள் இப்படி எடுத்து எண்ணெய் வடிய எடுத்து இந்த எண்ணெய் கரண்டியால் அப்படியே எடுக்கணும். எண்ணெய் வடிஞ்சா கூட எண்ணெயோடையும் எடுக்கக்கூடாதா? இந்த எண்ணெயெல்லாம் ஊறி போடும். எடுத்துட்டு மற்ற அடுத்த திருப்பி கொஞ்சம் இப்படியே எடுத்து இப்படியே போடும். கரண்டி அதுக்க வச்சுட்டேன். நீங்கள் கரண்டி அதுக்க வைக்கக்கூடாது. இப்படியே திருப்பியும் எடுத்து பாருங்க. இதை பாருங்க, இதை பாருங்க. இதை எடுத்துட்டு திருப்பி இதுக்குள்ள போடும். போட்டுட்டு இப்படி எடுத்து இதை திருப்பி இப்படி இருக்க போடும். இப்படி எடுத்து இப்படி செஞ்சு வச்சு இப்படியே இதுக்குள்ள இப்படி போடும். போட்டுட்டு கருவேம் விடக்கூடாது. ஆக கருவே கறினாலும் டேஸ்ட்டு போடு. டேஸ்ட் கறிகிற டேஸ்ட் வருது. கருவேம் விடக்கூடாது. ஆக பச்சையாமல் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல சிவப்பு கலர் இருக்கணும். சிவப்பு கலருங்களுக்கு வராது. ஏன்னா நாங்கள் கடையில் செய்கிற மாதிரி செய்யலை. வீட்டில் சும்மா இயற்கையாக செய்கிறோம். செயற்கை ரசாயனங்களும் கடையில் போட்டு செய்வாங்க. அதுக்கு கலர் வேணும். நாங்கள் கலர் ஒன்றும் போடல. இப்போ நாங்கள் எடுக்கிறோம். பாருங்க, இந்த கலர் மேலே எடுப்போம். அடுப்பு உடுக்க தள்ளோம். அடுப்பும் எரியும். உடுக்க தள்ளோம். கேஸுக்காக கேஸில் செய்யலாம். எங்களுக்கு அடுப்பில் முன்னாடியே நாங்கள் அடுப்பில் செய்வோம். பாருங்க, எடுக்கிறோம். பாருங்க, நல்லா முருகா சுடுன்னு வந்து பாருங்க. சின்னப்படியாக ஏதாவது செஞ்சு பார்க்காங்க. பெரியாக்கா கொண்டு நீங்கள் செஞ்சுப்போம். சவுண்ட் தான்